ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரானிய கடற்படையினர் பெருமளவிலான தங்களுடைய படையினரை குவித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அத்துடன் அமெரிக்காவுக்கு அடுத்த தோல்வியை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராகி வருகிறோம் என ஈரான் அறிவித்திருக்கிறது. எனவே ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் இன்று திங்கட்கிழமை என்னதான் நடக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். அத்துடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் பாப்பரசருக்கும் இடையிலான கடுமையான முரண்பாடுகள் உருவாகி இருக்கின்றன. இந்த யுத்தம் தொடர்பாக பாப்பரசர் லியோ டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பற்றின சில உண்மைகளை சொல்லியிருக்கிறார் என்று சொல்லணும். எனவே அது குறித்தும் விரிவாக இந்த காணொளியில் பார்க்கலாம். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரானிய கடற்படையினர், மிக குறிப்பாக இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய கடற்படையினர் தங்களுடைய பெருமளவிலான படையினரை குவித்து வருவதாகவும் அவர்களுடைய கப்பல்கள் மற்றும் ஏனைய ஆயுத வளங்களை அந்த பகுதியில் குவித்து வருவதாகவும் நிலைநிறுத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏனென்று சொன்னால் எந்த நேரத்திலும் மோதல்கள் வெடிக்கலாம் என்கின்ற ஒரு நிலைமை தான் இருக்குது. ஏனென்று சொன்னால் அந்த பகுதியில் போகிற கப்பல்களை மறிப்பதற்கான நடவடிக்கையில் இப்பொழுது அமெரிக்கா ஈடுபட்டிருக்கிறது. அமெரிக்க நேரம் இன்று காலை 10 மணி, ஈரானிய நேரம் மாலை 6:30 மணியிலிருந்து எல்லா கப்பல்களையும் நாங்கள் மறிப்போம், தடுப்போம் என்று சொல்லி அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. எனவே கப்பல்கள் தடுக்கப்படும் போது அது கடைசியில் மோதலாத்தான் போய் முடியும். எனவே இந்த மோதலை எதிர்கொள்வதற்காக ஈரானிய தரப்பில் பெருமளவிலான படையினர் குவிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஈரானிட்ட கடற்படையே கிடையாது, கப்பல் படையே கிடையாது, எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தவர். எனவே அந்த பகுதியில் ஒரு மோதல் உருவாகக்குள்ள, ஒரு நேரடி மோதல் உருவாகக்குள்ளதான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு தெரிய வரும் உண்மையிலேயே ஈரானிய கடற்படை அழிக்கப்பட்டதா இல்லையான்னு சொல்லி. இதுக்கிடையில் அமெரிக்காவுக்கு 3வது தோல்வியை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராகி வருகிறோம் என்று சொல்லி ஈரான் அறிவித்திருக்கிறது. அதென்ன 3வது தோல்வி என்று சொன்னால், ஏற்கனவே 39 நாட்கள் நடந்த அந்த போரில் ஏற்கனவே அமெரிக்கா தோல்விதான். அமெரிக்கா நினைச்ச எந்த ஒரு இலக்கையும் அடைய முடியலை. உதாரணமாக யுரேனியத்தை மீட்க முடியலை, ஹோர்முஸ் நீரிணையை திறக்க முடியலை. இந்த மாதிரி எல்லாமே அமெரிக்காவுக்கு தோல்விதான் முதலாவது. 2வது பேச்சுவார்த்தையிலே அமெரிக்கா தோற்றிருக்கிறது. 21 மணித்தியாலங்களாக பேசி அதிலேயும் தோற்றிருக்கிறது. அது 2வது தோல்வி. The bad news is that we have not reached an agreement. The bad news is that we have not reached an agreement. அடுத்தது ஹோர்முஸ் நீரிணையை பிளாக் பண்ண வலிக்கிட்டு அதிலேயும் அவர்களுக்கு கட்டாயம் தோல்வி தான் கிடைக்கும். எனவே அமெரிக்காவுக்கு 3வது தோல்வியை கொடுப்பதற்கு நாம் தயாராகி வருகிறோம் என்று சொல்லி ஈரானிய தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் போற கப்பல்களை தடுக்கிறதால என்ன பிரயோசனம்? அதன் மூலம் ஈரானை கட்டுப்படுத்த முடியுமா? அப்படி என்னதான் நன்மை? இன்னுமே உலக பொருளாதாரத்துக்கு இன்னும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்த ஒரு அறிவிப்பை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விட்டா பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், சர்வதேச சந்தையில் எரிபொருட்களுக்கான விலைகள் 7%, 8% அதிகரிச்சிருக்குது. அதாவது பிரெண்ட் ஆயில் 7%, அமெரிக்காவினுடைய குரூட் ஆயில் 8% அதிகரிச்சிருக்குது. இதுக்கிடையில் பல நாடுகள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த நடவடிக்கையை கேள்வி உட்படுத்தியிருக்கிறார்கள், கண்டித்து வருகின்றார்கள். குறிப்பாக ஸ்பெயின் நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர் மார்கரீதா ரோபில்ஸ் அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இதில் ஒரு பிரயோசனமும் இல்லை, இது ஒரு அர்த்தம் இல்லாத நடவடிக்கை, இன்னுமே பொருளாதாரத்துக்கு பாதிப்பை தான் உருவாக்குமே தவிர மற்றபடி ஈரானை எந்த வகையிலும் இது கட்டுப்படுத்தாது என்று சொல்லி தன்னுடைய கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார் ஸ்பெயின் நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர். அதே போல துருக்கியும் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது முழுக்க தேவையில்லாத வேலை, இதில் போகிற கப்பல்களை மறிக்கிறதால ஒரு பிரயோசனம் இல்லை என்று சொல்லி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அதெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு விளங்கணுமே. இதுக்கிடையில் எங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இப்போ 2 வார கால போர் நிறுத்தம் தானே, அந்த போர் நிறுத்தம் இன்னும் முடியலை. அது ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி தான் முடியுது. இன்றைக்கு ஏப்ரல் 13. எனவே எப்படி பார்த்தாலுமே இன்னும் ஒரு 9 நாட்கள் இருக்குது. இந்த 9 நாட்கள் போர் நிறுத்தம் இருக்கும்போது இன்றைக்கு கப்பல்களை மறிக்க வலிக்கிற போது அதில் ஒரு மோதல் உருவானா அதனுடைய அர்த்தம் என்ன? இயல்பாக போர் நிறுத்தம் முடிவுக்கு வருது, மீண்டும் தாக்குதல்கள் சண்டை ஆரம்பிக்குதுன்னு தான் அர்த்தம். எனவே இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், போர் நிறுத்தத்தை முதல்ல மீறுறதான்னு சொன்னால் அமெரிக்கா தான். போர் நிறுத்தத்துக்கு வாங்கோ, பேச்சுவார்த்தைக்கு வாங்கோன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு திரும்ப அதை மீறுறது அமெரிக்கா தான். இதுதான் ஏற்கனவே நடந்தது. இதனால தான் ஈரான் திரும்ப சொல்லி கொண்டு வந்தது, இல்லை அமெரிக்கா மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அமெரிக்காவை நம்பவே முடியாது, நம்ப வச்சு கழுத்தறுப்பார்கள். எனவே எங்களுடைய நம்பிக்கையை முதல்ல அமெரிக்கா சம்பாதிக்கணும், அதுக்கு பிறகுதான் பேச்சுவார்த்தை எல்லாம் சரி வரும் என்று சொல்லியிருந்தார்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஒரு பிளாக்கெட் மூலம், அதாவது ஹோர்முஸ்
ஹோர்முஸ் நீரிணையில் போகிற கப்பல்களை மறிக்கிறதன் மூலம் இன்னும் முரண்பாடுகள் தான் வரும். இன்னும் தான் நம்பிக்கை இல்லாமல் போகும். அமெரிக்கா மீதான நம்பிக்கை இன்னும் தான் குறைஞ்சொண்டு போகும். ஏற்கனவே அந்த நம்பிக்கை இல்லை என்று சொல்லி ஈரான் சொல்லி இருக்குது. அது இன்னும் அந்த இடைவெளி அதிகரித்து கொண்டு தான் போகும். இப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு தரப்பும் திரும்பவும் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டால் எப்படி நம்பிக்கை வரும், எப்படி அந்த பேச்சுவார்த்தை சக்சஸாக போகும். இதுக்கிடையில் அமெரிக்காவினுடைய யுத்த விமானங்களும் யுத்த கப்பல்களும் தயாராகி வருவதாகவும் நேற்றிரவு சில ஒத்திகைகள் பார்க்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது பெருமளவிலான விமானங்கள் குவிக்கப்பட்டு அந்த விமானங்கள் பறப்பு முயற்சியில் ஈடுபட்டதாகவும் ஒத்திகை நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அமெரிக்காவினுடைய முக்கியமான ஊடகம் த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. எனவே இந்த விமானங்கள் ஹோர்முஸ் பகுதியில் தாக்குதலை நடத்துவதற்காகத்தான் தயாராகி கொண்டிருக்கின்றனவா என்கின்ற கேள்வி இருப்பதாக இந்த செய்தியில சொல்லப்பட்டுள்ளது. சரி, இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கேக்குள்ள அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா பாப்பரசருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் இடையிலான கடுமையான வார்த்தை போர்களும் முரண்பாடுகளும் முற்றி வெடித்திருக்கின்றன என்று சொல்லணும். ஏனென்று சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பாப்பரசர் லியோ அவர்களை, போப் லியோ அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கார். தன்னுடைய ட்ரூத் சோஷியலில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், பாப்பரசர் மிகவும் பலவீனமானவர், அவர் தவறான மோசமான வெளியுறவு கொள்கை கொண்டவர், அவருடைய வெளிநாட்டு கொள்கைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. மிக முக்கியமாக ஈரான் அணுவாயுதம் வைத்திருப்பதை பாப்பரசர் ஏற்கிறாரா? அப்படி பாப்பரசர் ஏற்பாராக இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு பாப்பரசரை எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக சாடியிருக்கார். இப்போ எதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் பாப்பரசர் மேலே இவ்வளவு கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏற்கனவே பாப்பரசர் சொல்லியிருந்தவர் யுத்தத்தை நிறுத்துங்க, இஸ்ரேலுக்கும் சொல்லியிருந்தவர், அமெரிக்காவுக்கும் சொல்லியிருந்தவர் யுத்தத்தை நிறுத்துங்க, ஏராளமான மக்கள் கொல்லப்படுகின்றார்கள், மிக முக்கியமாக குழந்தைகள் சிறுவர்கள் கொல்லப்படுகின்றார்கள், எனவே இந்த யுத்தம் வேண்டாம், நிறுத்துங்கள் என்று சொல்லி பாப்பரசர் சொல்லியிருந்தவர். 2 நாடுகளும் கேட்கவே இல்லை. பாப்பரசர் மட்டுமில்லாமல் நிறைய நாடுகளும் இதைத்தான் சொல்லி கொண்டு வருகின்றார்கள். இந்த யுத்தம் தேவையில்லாத யுத்தம், நிறுத்துங்க என்று சொன்னால் கேட்குற மாதிரியே இல்லை. அதனால் பாப்பரசர் ஒரு வசனம் என்று சொல்லிவிட்டார். என்று சொன்னால் அந்த வசனம் தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சுற்றுக்கும் நினைக்கிறேன். என்னென்று சொன்னால், சர்வ வல்லமை கொண்டவர்கள் என்கின்ற மாயையில் இருந்து இந்த யுத்தத்தை நடத்துகிறார்கள் என்று சொல்லி, அதாவது சர்வ வல்லமை, தங்களுக்கு தான் எல்லா வல்லமையும் இருக்குது, தங்களால் தான் எல்லாம் முடியும் என்று சொல்லி, உண்மையில அமெரிக்காட்ட அப்படி ஒரு பலம் இல்லை, உண்மையில இஸ்ரேலிட்ட அப்படி ஒரு பலம் இல்லை, இது வெறும் மாயை. அதாவது பாப்பரசர் எக்ஸாக்டா என்ன சொன்னவர் என்று சொன்னா, டில்யூஷன் ஆஃப் ஒம்னிபொட்டன்ஸ் என்று சொல்லி சொன்னவர் என்று சொல்லி பாப்பரசர் லியோவே அந்த கருத்தை சொன்னது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் போயிட்டது. அது அவருடைய ஈகோவை டச் பண்ணுற மாதிரி போயிட்டது. அதனால தான் கடுமையாக சாடி இருக்கின்றார் பாப்பரசரை. அதுக்கு பாப்பரசர் திருப்பி ஒரு பதில் கொடுத்துக்கார். இந்த மிரட்டல்களுக்கு நான் பயப்பட போறதில்லை, எந்த விதமான அச்சுறுத்தலுக்கு நான் பயப்பட போறதில்லை, யுத்தம் நிறுத்தப்படணும், குழந்தைகளினுடைய குரல்களுக்கு செவி மடுத்து யுத்தத்தை நிறுத்துங்கள் என்றதை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் என்று சொல்லி பாப்பரசர் சொல்லியிருக்கார். எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களோட ஏற்கனவே அமெரிக்காவினுடைய எதிர்க்கட்சிகள் முரண்பாடு இந்த யுத்தத்தால். சரி, ஓகே, எதிர்க்கட்சிகள் முரண்படுறதை நாங்கள் பெரிய சீரியஸாக எடுக்க வேண்டியதில்லை. அமெரிக்க மக்களுக்கே விருப்பம் இல்லை இந்த யுத்தம் நடக்கிறது. சரி, அதை விடுங்க. வெளியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாடுகள், அமெரிக்காவினுடைய கூட்டாளி நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் எதுக்குமே விருப்பம் இல்லை இந்த யுத்தத்தில் ஈடுபடுறது. கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாப்பரசர் லியோவுக்கு கூட விருப்பம் இல்லை. எனவே எப்படி பார்த்தாலுமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 99% இந்த யுத்தத்துக்கு எதிராக இருக்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களாலேயும் இஸ்ரேலாலேயும் நடத்தப்படுற இந்த யுத்தம் வீணான யுத்தம் என்ற கருத்தில் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். எனவே இவ்வளவு பேர் எதிர்ப்பு காட்டியும் இவ்வளவு பேர் சுட்டி காட்டியும் அது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய காதில் விளையல் என்றதுக்கு காரணம் அவருடைய அதிகார மயக்கம். யுத்த காலத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.